தேர்தலை எதிர்கொள்பவர்கள் யார் யார்? ஒரு பக்கம் காங்கிரஸ், அதோடு ஒரு கூட்டணி திமுக, ஒரு பக்கம் பாரதிய ஜனதா, அதோடு ஒரு கூட்டணி அதிமுக. இந்த கட்சிகள் விடுதலை பெற்ற இந்தியாவை 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டது காங்கிரஸ் தான். இதுவரை செய்யாத ஒன்றை 50 ஆண்டுகளில் செய்யாத ஒன்றை அடுத்த 5 ஆண்டுகளில் செய்யும் என்று எப்படி நம்புறீங்க? எப்படி நம்புறீங்க? சகோதரர் ராகுல் காந்தி சொல்றார், நாங்கள் வந்தால் நீட்டு தேர்வை ரத்து செய்யும். கொண்டு வந்தது யார்? இவர்கள்தான். இவர்கள்தான். 5 ஆண்டு ஆட்சியில் இருந்தது யார்? ஐயா நரேந்திர மோடி. 5 ஆண்டுகளில் செய்யாத ஒன்றை அடுத்து வருகிற 5 ஆண்டில் செய்வார் என்று எப்படி நம்புறீங்க? நாட்டை பாதுகாப்பாக வைத்திருப்பது எங்களால் தான் முடியும் என்கிறார்கள். நாட்டையே இவர்களிடந்து பாதுகாப்பது யார் என்பதுதான் நமக்கு இருக்கிற கேள்வி. அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். 5 ஆண்டுகளில் செய்யாததை அருமை தலைவர் ஐயா மோடி அவர்கள் என்ன செய்ய போறாங்க? என்ன செஞ்சிட போறாங்க? இவர்கள் கொண்டு வந்த திட்டம் என்ன? டிஜிட்டல் இந்தியா. எந்த அளவுக்கு டிஜிட்டல் இந்தியாவாயிருக்கு? கிளீன் இந்தியா. எல்லா குப்பையும் அள்ளிட்டீங்களா? அல்லல, நாட்டின் மிகப்பெரிய குப்பைகளை நீங்க தான், உங்களால தான் சரியான கிளீன் இந்தியா. திட்டத்துக்கு பேர் என்ன? ஸ்வச்ச பாரத். மிச்ச பாரத் என்ன பண்ணுவீங்க? வித்து தின்றுவோம். அதான் இங்க திட்டம். கிளீன் இந்தியான்னு என்ன? ஆறு, ஏரி, மலை, குளம், காடு எல்லாத்தையும் வித்துடுறது. இதெல்லாம் இங்க ஆறு இருந்துச்சேங்க, இங்க ஏரி இருந்துச்சேங்க, இங்க காடு இருந்துச்சேங்க, இங்க மலை இருந்துச்சேங்கன்னு நீங்க கேட்கும்போது நாங்க சொன்னதை நீங்க கவனிக்கலையா? நாங்க தான் கிளீன் இந்தியான்னு சொன்னோமே, எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டோம் பாருங்க, கிளீனா வச்சிருப்போங்கிறதான். இதுதான் கிளீன் இந்தியா. எது தூய இந்தியா என் அன்பு மக்களே? எது தூய இந்தியா? சாதியை ஏற்றதாளுதல் அற்ற இந்தியா, அதான் தூய இந்தியா. இந்த குளத்தில் இவன் குளிக்க கூடாது, இந்த கோயிலுக்கு இவன் போகக்கூடாது என்ற பிறப்பின் அடிப்படையில், மனிதனின் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாழ்வு பேதம் கற்பிக்கிற இந்த சமத்துவமற்ற சமூகத்தை தகர்த்து புதிய சமூகம் படைப்பதுதான் புதிய இந்தியா. ஊழல் லஞ்சமற்ற ஒரு தேசத்தை படைப்பதுதான் தூய இந்தியா. எங்கும் லஞ்சம், எல்லாத்திலையும் ஊழல். இந்த ரபேல் போர் விமானம் வாங்கினது இல்ல, அந்த ஃபைல் எங்க, அந்த கோப்பை எங்கன்னு கேட்குறாங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து அந்த கோப்பை, அந்த ஃபைலை களவாடிட்டு போயிட்டாங்கிறான். இதுக்கு பேர் பாதுகாப்புத்துறை அமைச்சகம். ஒரு ஃபைலை பாதுகாக்க முடியாத மொத்த நாட்டையும் பாதுகாப்பேங்கிறான். இது எப்படி எப்படி எப்படிப்பட்ட வேடிக்கையா இருக்குது பாருங்க. ஒரு இவ்வளவு பெரிய நாடு, ஒரு மிகப்பெரிய துணைக்கண்டம், வல்லாதிக்கம் என்று பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நாடு, இந்தியாவில் ஒரு மாநில அளவு கூட இல்லாத பிரான்ஸ் கிட்ட போர் விமானம் வாங்குது நாட்டின் பாதுகாப்புக்கு. உன்னுடைய பொறியியல் அறிவியல் எங்க? நீ ஏன் அதை செய்யல? உன்னால ஏன் செய்ய முடியல? இந்த கேள்வியை எழுப்பி ஏன் என் தேசத்தின் குடிகள் இந்த கேள்வியை எழுப்பல? பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குற, பீரங்கி வேற ஒரு நாட்டில இருந்து வாங்குற, துப்பாக்கி இன்னொரு தேசத்துல இருந்து வாங்குற, நீ எதை படைப்பாய்? எல்லாமே மேட் இன் ஜப்பான், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சீனா, மேட் இன் அமெரிக்கா. என் நாடு மட்டும் ஏன் மேக் இன் இந்தியாவாக இருக்கிறது? நீ எதை மேடு பண்ணுவ? நீ எதை நீ தயாரிப்ப? ஊதுபத்தி, சாம்பிராணி, வேற எதை தயாரிப்ப நீ? கால கொடுமை. திரும்ப திரும்ப இவர்களிடத்திலே அதிகாரம். இதை மாற்றணும். 18 ஆண்டுகள் இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி மத்திய அமைச்சரவையில் இருந்ததென்றால், மத்திய ஆட்சியில் இருந்ததென்றால் திமுக தான். 18 ஆண்டுகள் தொடர்ச்சியா. வாஜ்பாயா அமைச்சர், ஐ.கே. குஜராலா அமைச்சர், வி.பி. சிங்கா அமைச்சர், மன்மோகன் சிங்கா அமைச்சர், யார் இருந்தாலும் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இருந்தது திமுக. 18 ஆண்டுகளில் நிறைவேற்றாத ஒன்றை அடுத்து வருகிற 5 ஆண்டில் என்ன நிறைவேற்ற போகிறார்கள்? 37 இடம் கொடுத்தார்கள் அதிமுகவுக்கு. 37 இடம் பாராளுமன்றத்தில். 37 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் பேசி சாதிக்காத ஒன்றை அடுத்து வருகிற தேர்தலில் வெற்றி பெற்று போய் என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன செய்ய போகிறீர்கள்? நாங்கள் சொல்லுகிறோம், எளிய மக்களின் பிள்ளைகள், இதுவரை எந்த பதவிக்கும் வராத பிள்ளைகள் நாங்கள் சொல்றோம், நாங்கள் வந்தால் கல்வி இலவசம், சரியாக சமமாக தரமாக தேசத்தின் குடிகளுக்கு இலவசம், உலகத்தரத்திற்கு இலவசம். கல்வியிலே உலகத்தின் தலை சிறந்த நாடு தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. இந்த 5 நாடுகளையும் தாண்டி உலகத்தரத்திற்கு கல்வி இலவசம் என் தேசத்தின் குடிகளுக்கு.
பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள், தேசத்தின் செல்வங்கள் என்று அறிவிப்பு செய்து நாங்கள் கல்வியை இலவசமாக கொடுப்போம்னு சொல்கிறோம். இதை திமுக சொல்லுமா? இதை அதிமுக சொல்லுமா? இல்லை பிஜேபி சொல்லுமா? காங்கிரஸ் சொல்லுமா? சொல்லாது. ஏன்? தனியார் முதலாளிகளுக்கு கல்விகளை வித்தவர்களே இவர்கள்தான். கல்வி நிறுவனங்களை வைத்து நடத்தி கொண்டிருப்பவர்களே இவர்கள்தான். கல்வியை, மிக உயர்ந்த அறிவை வளர்க்கிற கல்வியை வியாபார பொருளாக்கியது இவர்கள்தான். இவர்கள்தான். நாங்கள் வந்தால் என்கிறார்கள். வந்தபோது ஏன் செய்யவில்லை என்றால் பதில் இருக்கிறதா? நாங்கள் வந்தால் தேசத்தின் குடிகளுக்கு மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்ற திட்டத்தை நிறைவேற்றி, ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்றில்லாது அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசம். நாங்க சொல்றோம். இதை திமுக சொல்லுமா? இதை அதிமுக சொல்லுமா? இதை காங்கிரஸ் சொல்லுமா? பாரதிய ஜனதா சொல்லுமா? சொல்லாது. அம்மையார் சோனியா காந்திக்கு உடல்நிலை சரியில்லை, எங்கு படுத்து மருத்துவம் செய்தார்கள்? அமெரிக்காவில். ஏன் இந்தியாவில் படுக்கல? மருத்துவம் தரமா இல்ல. 50 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு கட்சி தன் தேசத்தின் குடிகளுக்கு தரமான மருத்துவத்துக்கு கூட தர முடியாத ஆட்சி எப்படி இருக்கு? ஐயா கலைஞருக்கு உடம்பு முடியல, காவேரி மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை. எம்ஜிஆருக்கு உடம்பு முடியல, அப்போலோ மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை. ஜெயலலிதா அம்மையாருக்கு முடியல, அப்போலோ மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை. அப்ப அரசு மருத்துவமனை யாருக்காக? ஏன் தரமா இல்ல? ஏன் தரமா இல்ல? தரங்கட்டவர்கள்ட்டே ஆட்சி அதிகாரம் இருந்ததால் கல்வி நிறுவனங்களும் மருத்துவமனைகளும் தரமற்று போயிட்டது. அரசை நடத்துபவர்களுக்கே அரசு பள்ளி, அரசு கல்லூரி, அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை. எந்த அமைச்சர் பையன் அரசு பள்ளியில கல்லூரியில் படிச்சிருக்கான்? எந்த அமைச்சர் உடம்பு முடியலன்னா அரசு மருத்துவமனையில் படுத்திருக்காரு? அப்ப என்ன செய்யற உங்க பிள்ளைகள்? உலக தரத்திற்கு முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மனிதனுக்கும் கிடைக்க செய்வோம். அதுதான் தூய ஜனநாயகம், சரியான மக்களாட்சி, குடிகளின் ஆட்சி. எனவே அரசு மருத்துவமனையில் தான் அமைச்சரோ முதலமைச்சரோ அவர் மகனோ பொண்டாட்டிக்கோ பிள்ளைக்கோ முடியலைன்னா அங்கதான் போய் படுத்து மருத்துவம் செய்யணும் சட்டம். அரசு பள்ளி கல்லூரியில் தான் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் அவர்களின் பிள்ளைகள், அரசு அதிகாரிகளின் பிள்ளைகள் படிக்கணும் சட்டம். இல்லைன்னா பதவி விளையிடணும், இல்லைன்னா தூக்கி வீசிடுவோம். அப்படி இந்த கட்சியில சொல்லு பார்ப்போம். நாங்கள் வந்தால் இதை செய்வோங்கிறோம். இவர்கள் சொல்வார்களா? 2 கோடி பேருக்கு நாங்கள் வந்தால் வேலை என்கிறார்கள். நீங்கள் வந்ததால் தான் 2 கோடி பேருக்கு வேலை இல்லாமல் போனது என்கிறோம். நாங்க விவசாயி கடனை ரத்து செய்வோம் என்கிறார்கள். விவசாயி கடனாளியானதே உங்களால் தான் என்கிறோம். நாங்க போன தடவை ஆட்சிக்கு வரும்போது விவசாய கடனை தள்ளுபடி பண்ணீங்க, மறுபடி எப்படி அவன் கடனாளியானா? இப்ப நீங்க தள்ளுபடி பண்ணா இனிமேல் கடனாளி ஆவானா ஆக மாட்டானா? அந்த உறுதியை உங்களால் தர முடியுமா? கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம். கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையில் என்னை வைத்தது யார்? கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் நாம் இருப்பது அறிவிழந்த மடமை என்பதை என் அன்பிற்குரிய மக்கள் புரிந்து கொள்ளணும். அறிவை வளர்க்கிற கல்வியும், உயிரை காக்க மருத்துவமும், தூய குடிநீரும் எல்லோருக்கும் இலவசம் என்று உங்கள் பிள்ளைகள் சொல்றோம். இதை எந்த கட்சி சொல்லும்னு நீங்க பாருங்க. சொல்லாது. எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்த அம்மையார் ஜெயலலிதா. லேப்டாப் எவ்வளவு, மிக்சி எவ்வளவு காசு, கிரைண்டர் எவ்வளவு காசு, ஃபேன் எவ்வளவு, இதையெல்லாம் இலவசமாக தர முடிந்தவர்களால். ஆனால் தண்ணீரை 10 ரூபாய்க்கு வித்தார்கள். ஏன் ஏன் தண்ணீரை இலவசமாக தர முடியல? முடியாது, தர முடியாது, தர விட மாட்டான். தண்ணீரை இலவசமாக கொடுத்து விட்டால் அதை விற்கிற அக்கோஃபனா, கின்லி, அப்பலோ அந்த முதலாளி பாதிக்கப்படுவான். அவன் பாதிக்கப்பட்டால் அரசாங்கத்திற்கு என்ன? அவனிடமிருந்து வருகிற கமிஷன் கட்டாயிரும். ஏன்னா இவங்க கமிஷன்காரங்க, இவங்க எல்லாம் புரோக்கர்ஸ், தரகர்கள். கல்வியை தனியார் இடத்துல கொடுத்து விட்டு, மருத்துவத்தை தனியார் இடத்துல கொடுத்து விட்டு, போக்குவரத்தை தனியார் இடத்துல கொடுத்து விட்டு, மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் இடத்துல கொடுத்து விட்டு, குடிநீர் விநியோகத்தை தனியார் இடத்துல கொடுத்து விட்டு, அரசின் வேலை என்ன? வெக்கமில்லாமல் நாங்கள் நல்லாட்சி கொடுக்கிறோம் என்று சொல்ல உங்களுக்கு வெக்கமல்ல? வெக்கமல்ல? இதையெல்லாம் செய்வதுதான் அரசின் பணி, கடமை.
எதெல்லாம் சேவையோ அதையெல்லாம் தொழிலாக, லாபம் குவிக்கிற தொழிலாக மாற்றியவர்கள் இவர்கள். இவர்களை மாற்றுவதை தவிர இந்த மண்ணை மக்களை மீட்க காக்க வழி இல்லை என்பதை கற்றறிந்த என் தம்பி தங்கிகள், அறிவார்ந்த எனது சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். எனவேதான் இது புரட்சிகர அரசியல்ங்கிற. நாங்க ஏன் புரட்சிகர அரசியல்? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் இது. இவர் கொள்ளையடிப்பாருன்னு தெரியுது, இந்த அமைச்சர் கொள்ளையடிக்கிறான்னு தெரியுது, தடுக்க முடியல. இவன் ஊழல் செய்யறான்னு தெரியுது, தடுக்க முடியல. உன் வளங்கள் களவு போகுதுன்னு தெரியுது, ஆத்து மணல் கொள்ளை போகுது, மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் உன் நிலத்தின் வளம் களவு போகுது தெரியுது, தடுக்க முடியல. தடுக்க முடியல. அதுக்கு பேர் என்ன? அநீதிகளால், வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். அப்போ புரட்சி என்பது என்ன? இதை தகர்த்து விட்டு முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறான் பகத்சிங். அதை செய்வதுதான் உங்கள் பிள்ளைகள் வேலை. அதுக்காக வந்து நிற்கிறோம். பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்றான் அடிமை இந்தியாவில் இளைய புரட்சியாளன் பகத்சிங். அவன் 72 ஆண்டுகள் ஆகிவிட்டது விடுதலை பெற்று இந்தியா. இன்றும் அந்த முழக்கத்திற்கு அவசியம் இருக்கிறது என்றால் எதை நோக்கிய வளர்ச்சியை இவர் கட்டமைத்திருக்கிறார்கள். 30 கோடி மக்களுக்கு குறைவு, 30 கோடி மக்கள் இன்றைக்கும் இரவு உணவில்லாத உறங்கச் செல்கிறார்கள். பல கோடிக்கணக்கான இளம் நாற்றுகள், பிஞ்சுகள், குழந்தைகள் பட்டினியோடு பசியோடு உறங்கச் செல்கிறார்கள். இவர்களின் தேசத்தின் மக்கள் நினைக்கிறார்கள் பாம் போட்டுக் கொள்வதுதான் பயங்கரவாதம் என்று. அதைவிட கொடுமையான பயங்கரவாதம் சொந்த நாட்டு மக்களை பட்டினி போட்டுக் கொள்வது என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதையெல்லாம் யார் மாற்றுவது? என் வேலையா? என் அண்ணன் மன்சூர் கான் வேலையா? தம்பி சங்கிலி பாண்டியன் வேலையா? இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வேலை. அண்ணல் காந்தியடிகள் என்ன கற்பிக்கிறார்? எப்படிப்பட்ட மாற்றத்தை நீ இந்த உலகத்தில் கொண்டு வர நினைக்கிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார். எனவே என் அன்பு மக்கள், உங்களிலிருந்து ஒரு புரட்சிகர அரசியலுக்கான தொடக்கத்தை, மாற்றத்தை நீங்கள் செய்யுங்கள். காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவதை நிறுத்துங்கள். நீங்கள் வாக்கு விற்கவில்லை, உங்கள் வாழ்க்கையை விற்கிறீர்கள். மானத்தை அடமான வைக்கிறீர்கள். மானத்திற்காக ஒரு உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் தன் மதிப்புமிக்க உரிமையை விற்பது எவ்வளவு கேவலமானது. 100 கோடியை ஒரு தொகுதியில் செலவு செய்து வருகிற ஒரு வேட்பாளர் 100 கோடியை முதலீடு செய்து மக்கள் சேவைக்கு வருவாரா, தன் லாப தேவைக்கு வருவாரா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு காசை கொடுத்து வாக்கை வாங்கி போய் உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு அவ்வளவு நல்லவர்களா அவர்கள்? அண்ணல் காந்தியடிகளா எல்லாரும்? யார் இது? இதை மாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொருக்கும் வரணும். நம்மால முடியுமா? இது ஒரு ஓட்டில் சரியாயிருமா? ஒவ்வொரு ஓட்டாலும் சரி, ஒவ்வொரு ஓட்டுனாலும் தான் சரியாகும். ஒரு ஓட்டால சரியாது, ஒவ்வொரு ஓட்டாலும் சரியாகிறது. எங்களை பார்க்கும்போது நல்லா தான் பேசுகிறாங்க, ஜெயிப்பாங்களா? நீங்கள் போட்டு பாருங்க, நாங்கள் தான் ஜெயிப்போம். எத்தனை ஆண்டுகளுக்கு போடுவீங்க இந்த ரெட்டை இல உதயசூரியன்ல? எல்லாத்துலேயும் புதிதாக தேடுறீங்களே. புதுசாக படம் வந்தால் முதல் காட்சி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. புது சட்டை, புது வேட்டி, புது கடியாரம், புது செருப்பு, எல்லாத்திலையும் புதுசை தேடுகிற என் மக்கள், அரசியலில் ஏன் புதிய ஒன்றை நீங்க தேட மாட்டேங்கிறீங்க, விரும்ப மாட்டேங்கிறீங்க? 70 ஆண்டுகளா ஒரே கட்டி பிடிச்சி அழுகிறீங்க. 50 ஆண்டுகளா ரெட்டை இல, 70 ஆண்டா சூரிய, 70 ஆண்டுகளா. இதுல வேற பெருமை வேற. நான் பரம்பரை டிஎம்கே. அப்படி என்ன உன் பெரிய பரம்பரை? பொடுங்கின பரம்பரை. என்ன பரம்பரை நீ? என்ன பரம்பரை? என்ன ராஜராஜ சோழம் பரம்பரை, பாண்டிய நெடுஞ்செழியன் பரம்பரை, வைத்தியக்கார கூட்டு. நான் பரம்பரை டிஎம்கே தம்பி. பார்க்கத்தானே போவோம் பரம்பரை எத்தனை நாள் இருக்குதுன்ட்டு, எத்தனை நாளைக்குன்னு பார்க்கத்தானே போறேன். கட்சி யாருக்கிட்ட இருந்தா என்ன தம்பி? நமக்கு ரெட்டலை எங்க இருக்கோ அங்க ஓட்டு. எந்த மரம் முழுக்க ரெட்டலை இருக்கு, அங்க வந்து குத்துறியா? எங்களை சொல்லணும். உங்க கூட வந்து பிறந்தம் பாருங்க, எங்களை அடிக்கணும் வழக்கமா செருப்பு கொண்டு. இந்த கூட்டத்துக்குள்ள வந்து சிக்கனம் பாருங்க, நாங்க எங்களை சொல்லணும். அருகில் இருக்கிற கேரளாவில் காசு கொடுத்தா வரட்டி வெட்டி அடிக்கிறான், இங்க காசு கொடுக்கலைன்னா அடிக்கிறான். என்ன என்ன கொடுமடாது. பக்கத்தில் 1/2 கிலோமீட்டர் இருக்கு கேரளா, காசு கொடுத்தா கொண்டே வருவான். தெளிவா அரசியல் பேசுவான்.
ரிக்ஷா ஓட்டுவான், சைக்கிள் கடையில் வேலை செய்வான். அவ்வளவு தெளிவாக அரசியல் பேசுவான். அவன் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்ற புரிதலில் இருக்கான். இவன் அரசியல் என்பது வேற்றுக்கிற சொல்லுன்னு நினைக்கிறான். அரசியல்வாதின்னு அப்படிலாம் ஒருத்தன் தனியாகவே இல்லை, எவனுமே இல்லை. இங்கே உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தனும் அரசியல்வாதி தான். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். அரசியல் வேண்டாம் என்பது என் அன்பிற்குரிய மக்களே, வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்பதற்கு சமமாகும். மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். அரசியல் ஒரு வாழ்வியல். அதை இளைய தலைமுறை தம்பி தங்கைகள் கற்றுக்கொள்ளணும். அது இல்லாம ஒண்ணு இல்லை. அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து வாக்கு செலுத்துங்க. எங்களுக்கு போடாதீங்க. யாருக்கு போடுவீங்க? காரணம் சொல்லுங்க. எதுக்காக பிஜேபிக்கு, எதுக்காக காங்கிரஸுக்கு, எதற்காக உனக்கு அவன் நீ ஓட்டு போடணும்? அவன் உயிருக்கு நின்னானா? உன் உணர்வுக்கு நின்னானா? உன் உரிமைக்கு நின்னானா? எதுக்கு? நீ செத்த போது வந்தானா? உன் வீட்டு இளவுக்கு அழாதவனுக்கு எதுக்கு ஓட்டு? எதுக்கு ஓட்டு? ஓகி புயல்ல செத்த, துப்பாக்கி சூட்ல செத்த, ஆந்திர காட்டுல செத்த, பெரும் புயல் கஜா புயல்ல செத்த, எதுக்காவது ராகுல் காந்தி, எதுக்காவது ஐயா பிரதமர் மோடி அவர்கள், எதுக்காவது ஒரு வருத்தம், ஒரு கவலை தோய்ந்த ஒரு செய்தி ஒன்றும் கிடையாது. உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதவர்களுக்கு உன் வாக்கு எதுக்கு? இதுவரை திமுக பதவிக்கே வந்தது இல்லையா? இப்ப புதுசா வந்து என்ன கிழிக்க போகுது? என்ன பண்ண போற? இதுவரை இவர்கள் பதவிக்கே வந்தது இல்லையா அதிமுக? இவர்கள் கொடுத்து என்ன செய்ய போறீங்க? சிந்தித்து. தேர்தல் என்பது வாக்கை விற்கிற சந்தை அல்ல, எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற சிந்தை என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு மக்கள் இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்தணும். மற்றவர்களுக்கு விவசாயிகளின் சின்னம் என்பார்கள். உங்கள் பிள்ளைகள் விவசாயியே சின்னமாக கொண்டு வருகிறோம். பசிச்சு 3 வேளையும் சோர்திங்கிற ஒவ்வொருவரும் நன்றி உணர்ச்சி இருந்தால் விவசாயிக்கு வாக்கு செலுத்தணும், செலுத்தி ஆகணும். எங்களுக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடல, அடுத்து சாப்பிடக்கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாது, பட்னியா தான் இருக்கணும். அதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய மக்கள், உலகத்தில் உணவு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அந்த உணவை உலகிற்கு கொடுக்கிறவன் விவசாயி தான். அந்த விவசாயியை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. ஒரே ஒரு ஓட்டு நன்றி உணர்ச்சியோடு விவசாயி சின்னத்தில் போடுங்க. இந்த தொகுதியிலே என்னுடைய பேரன்பிற்குரிய தமிழன், என் அண்ணன் மானத்தமிழன், இனமான கலைஞன் மன்சூர் அலிகான் போட்டியிடுறார். சமரசமில்லாத ஒரு போராட்டக்காரர். இன்றைக்கு இருக்கிற திரையுலகில் மக்களுக்காக போராடி சிறைக்கு சென்ற ஒரே நடிகன் எங்கள் அண்ணன் மன்சூர் அலிகான் மட்டும்தான். ஒரு தடவைலாம் என்னையை கைது செய்யக்கூடாதுன்னு போராட வந்து அவரை கைது செய்து உள்ள விட்டு என்னை விட்டாங்க வெளியில். சமரசமில்லாத போராட்டக்காரர். 5 இடம் இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்கு. இஸ்லாமியர்னு பார்த்தில்ல, தமிழன் என்கிற உணர்வுகள் கொடுத்துருக்கு. இஸ்லாமியர்கள் சிறுபான்மை என்பதில்ல, பெரும்பான்மை தேசியனத்தின் மகன், பெரும்பான்மை தேசியனத்தின் மக்கள் என்ற திமிரோடும் பெருமிதத்தோடும் சீட்டு கொடுத்துருக்கு. என் அன்பிற்குரிய மக்கள், அயராது களப்பணியாற்றக்கூடிய ஒரு உழைப்பாளி என் அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்கள். அவர்களை உங்கள் பிள்ளைகள் இங்கே வேட்பாளராக நிறுத்தியிருக்கான். எதுக்கும் பயப்பட மாட்டார். அவர் கேட்குற கேள்விக்கு எவன்டையும் பதில் இருக்காது. நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க, ஒரு ஆள் போதும், பூரா பையெல்லாம் வெளியேற்றிடுவார். ஒரு பய தப்பிக்க முடியாது. எனவே என் அன்பிற்குரிய மக்கள், அருமை சொந்தங்கள், அதை போல நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட என் தம்பி சங்கிலி பாண்டியனுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தணும். என் அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்களுடைய வெற்றி என்பது அவருடைய வெற்றி, என்னுடைய வெற்றி, என் கட்சியின் வெற்றி அல்ல. தமிழன் என்கிற இனத்தின் வெற்றி, தமிழ் இனத்தின் தன்மானத்திற்கான வெற்றி, உழைக்கும் மக்களின் வெற்றி, உழவர் குடியின் வெற்றி, வேளாண் பெருங்குடி மக்களின் பாட்டாளி வர்க்கத்தின் வெற்றி. இவனே அன்பிற்குரிய மக்கள், விவசாயி நின்றான் வென்றான் என்று இருக்கணும்.